ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம குட்டி தோட்டத்துக்கு போகலாம். தேங்க்யூ. வாங்க நம்ம தோட்டம் இதுதாங்க எங்கள் செம்பருத்தி செடி. நாங்கள் அடிக்கடி வந்து இதில் தான் செடி இப்போ பூ பறிச்சுட்டு போய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்துக்குவேன் நான் அடிக்கடி. இது நான் வச்சுதுங்க, இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. அப்புறம் இது நான் வச்சது. அடுத்தது இது பாருங்க, இது ரோஸ் எல்லாம் காலையிலே எல்லாம் பறித்து வச்சிட்டாங்க குட்டீஸ்லாம், ஆனால் ரோஸ்லாம் எடுக்க முடியல. இதுவே ஒரு 4-5 ரோஸ் பக்கம் விட்டுருச்சு. அண்ணா இப்பதான் மொட்டை ஆரம்பிச்சிருக்கு. வந்து லைக் போடுங்க. இது செடி பாருங்க, இதோட வாழை செடி. இதெல்லாம் எங்க வீட்டு குட்டீஸ்ங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்க பார்த்து நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் வச்ச செடி வேப்ப மரம். அது வேப்ப மரடா, கருவேப்பிலடா. கருவேப்பிலை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சூப்பரா இருக்குன்னு லைக் பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு கிளிக் பட்டன் அமுச்சு விட்டு பாருங்க. 10 கிலோ வந்துடாதீங்க. இதான் நான் வச்ச மரம், இதான் நான் வச்ச செடி. குப்பி எடுத்துட்டு நான் சொல்றேன். இதான் நான் வச்ச செடி முருங்கை மரம் செடி. முருங்கை மரம் இல்லை, அது ஜாதி பூ. ஜாதி பூ செடி. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இன்னும் மொட்டு விடல. லைக் பண்ணுங்க. பாருங்க, கொய்யாக்காய் மரம் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க காயெல்லாம். தெரியுதுங்களா? பார்க்கவே அழகா இருக்குல்ல? பிஞ்சு விட்டு வருது பாருங்களேன், எல்லாமே பிஞ்சு தாங்க. பிஞ்சு விட்டு வருது. ஏதாவது ஒரு பழம் பிச்சு கொடுத்து பெருசா இருக்கிற பழம் எல்லாம் காயா இருக்கு தாங்க. இதான் செடி. போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி.